அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இயேசோடு இணைந்து சுமையை தாங்குவோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 30 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசுவின் திருஹிருதய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்த விழா மனித குலத்தின் மீது இயேசு கொண்டிருந்த தெய்வீக அன்பினை, இரக்கத்தினை, அன்பினால் பற்றிய அவரது திரு இதயத்தை பறைசாற்றும் விழா. இவ்விழாவானது பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமைக்கு 19 நாட்களுக்கு பின் வெள்ளிக்கிழமை என்று சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. ரோமன் கத்தோலிக்க துறவியான புனித மார்கரெட் மேரி அலாகோக் என்பவரால் இயேசுவின் திருஹிருதய பக்தி முயற்சி தொடங்கப்பட்டது. ஆன்மீக அனுபவத்தின் போது அவர் இயேசுவிடம் இருந்து இந்த பக்தி முயற்சியை கற்றுக்கொண்டார். இன்றைய வாசகங்கள் இயேசுவின் இதயத்தில் உள்ள அன்பை வலியுறுத்துகின்றன. இணைச்சட்ட புத்தகத்தில் மோசே இறைவன் தம் இதயத்தின் அன்பினால் நம்மை தேர்ந்தெடுத்தார் எனவும், திருப்பாடலில் அவருடைய அன்பு இரக்கமானது என்பதையும், அந்த அன்பினால் தம் மகனை சிலுவையில் நமக்காக பலியாக தந்தார் என்பதையும் புனித யோவான் எழுதிய முதல் கடிதத்தில் பதிவு செய்திருப்பதை காண்கிறோம். இந்த அன்பு எப்போது முழுமை பெறும்? புனித யோவான் குறிப்பிடுவது போல நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். நாம் ஒருவரை நேசித்தால் கடவுள் நம்மில் இருக்கிறார் என்பதையும், அவருடைய அன்பு நமக்குள் முழுமை அடைகிறது என்பதையும் அழுத்தமாக குறிப்பிடுகிறார். இயேசுக்கு மனித இதயம் இருப்பதால் அந்த இதயம் உடைக்கப்படலாம். அது சிலுவையின் மீது ஈட்டியால் குத்தப்பட்ட போது மட்டுமல்ல, எப்போதெல்லாம் நம் இதயத்தை இதயத்தில் துடிக்கும் அன்புடன் சீரமைக்க தவறினால் அவருடைய இதயம் காயமடைகிறது. இன்றைய நற்கருணை விருந்தில் இயேசு நமக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சையை தருகிறார். அவரிடமிருந்து ஒரு பரிசுத்த இதயத்தை பெறுகிறோம். ஓ இயேசுவே, சாந்தமும் மனத்தாழ்மையும் கொண்ட இதயமே, எங்கள் இதயங்களை உம்முடையதை போல ஆக்குங்கள் என்று கூக்குரலுக்கு செய்து கொடுக்கிறார். இன்று நாம் திருப்பலி கொண்டாடி இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு தயாராகும் போது புதிய இதயத்திற்கு உயிர் கொடுக்கும் தீர்மானம் எடுப்போம். பகைமை அகற்றி அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம். இயேசுவின் திருஹிருதயம் அது எதையும் தாங்கும் இதயம். உன்னுடையவும் உலகின் எல்லா மக்களுடைய எல்லா சுமைகளையும் தாங்கும் இதயம். உன் எல்லா சுமைகளையும் தாங்கும் சுமை தாங்கி அந்த இயேசுவின் திருஹிருதயம் அடிதாங்கு உள்ளம் இடி தாங்குமா என்றால், இயேசுவின் இதயம் உன் எல்லா அடியையும் இடியையும் தாங்க தயாராக இருக்கிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இறைவனிடம் வந்து நம் சுமைகளை அவரிடம் இறக்கி வைத்து, இளைப்பாறுதல் என்பது நம் பொறுப்புகளை கை கழுவிடுவதல்ல, மாறாக நம் பெரு சுமைகளை அவரிடம் இறக்கி வைத்து சில சிறிய எளிய சுமையை அழுத்தாத நுகத்தை நம் மீது ஏற்றுக்கொள்வது. இயேசு நமக்கு தருவது ஒரு நுகம். பொதுவாக நுகம் இருவர் சுமக்கும் சுமை. இயேசு நமக்கு தருவது நுகம் என்பதால் நம்மோடு சுமக்கும் இரண்டாவது நபர் இயேசுவே. ஆகவே வாழ்க்கை போராட்டத்தில் இளைப்பாற்றி என்பது இறைவனோடு பகிர்ந்து கொள்வதும், இறைவன் தருவதை இறைவனோடு இணைந்து சுமப்பது ஆகும். இயேசுவின் திருஹிருதயம் சோர்ந்து மனம் உடைந்து தன்னிடம் தஞ்சம் அடைய அனைவருக்குமே புகலிடமாகி புது வாழ்வு வழங்குகிறது. இயேசோடு சேர்ந்து அவர் தரும் மாற்று சுமையை மனவந்து சுமப்போம். நமக்கு நம் சுமை பெரிதாக தோன்றாது, சுமையாக இருக்காது, புதிய அனுபவமாக இருக்கும். வாழ்வு இனிதாக இருக்கும். இனிது வாழ்வோ, சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். சுமை தாங்கி இயேசுவிடம் என் சுமைகளை இறக்கி வைக்கின்றேனா? நான் பிறருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள முன்வருகின்றேனா? இயேசுவோடு இணைந்து அவர் தரும் மாற்று சுமையை மனவந்து சுமப்போமா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் சுமையை தாங்கி
இயேசுவிடம் எங்களது சுமைகளை இறக்கி வைக்கவும், நாங்கள் பிறருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள முன்வரவும், அதே நேரத்தில் இயேசுவோடு இணைந்து அவர் தரும் மாற்று சுமையை மனவந்து சுமக்கவும் வரம் தாரும். ஆமீன்.